இப்போ வந்து ஒரு 100 ஃபிலிம்ஸ் ஒரு இயர் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதுல ஒரு பெரிய நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் நீங்க வந்து அதுல இருக்கிறீங்க. நிறைய ஃபிலிம்ஸ்ல நீங்க நடிக்கிறீங்க. ஒவ்வொரு படத்துலயும் அந்த வேரியேஷன் காமிக்கிறது அப்படின்றது இட்ஸ் பெரிய டாஸ்க். ஆக்சுவலி காமெடி தான் உள்ளதே ரொம்ப சீரியஸான பிசினஸ். அதுல வேரியேஷன்ஸ் ஒரு படத்துல இருக்கிற மாதிரி இன்னொரு படத்துல இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்கு நீங்க போடுற மெனக்கெடல் என்ன சார்? எல்லாம் டைரக்டருங்க சொல்றது தான். நான் எவ்வளவு பெரிய கொஸ்டினா நல்ல ஃப்ரேம் பண்ணி ரெண்டு கரெக்டா சொல்றது. யோகி பாபு சார் சொல்லுங்க. லவ் பத்தி காதலிக்க நேரமில்லை அப்படின்ற இந்த டைட்டில் கேட்டோம்னா உங்களுக்கு என்ன சார் தோணுது? லவ் எனக்கெல்லாம் காதலிக்க ஆள் இல்லம்மா. நம்மளாம் அந்த இதெல்லாம் இல்ல. லவ் மூடே கிடையாது நம்மள. என்ன சார் இப்படி பட்டுன்னு உடைச்சிட்டீங்க? ஆமாம்மா, ஃபிளாட்டா போயிட்டு இருக்க லைஃப் நம்மளாம். அப்போதான் ஆதி காலத்துல அசிங்கமா யாரும் எல்லாம் பண்ணிக்கிட்டு வருத்தமா இருக்கா சார்? எதுக்கு? நான் வருத்தம்லாம் படலங்க. லவ் பண்ணா தானே வருத்தப்படுறது. சார் கல்யாணம் வைஃப் லவ் பண்ணலையா சார் நீங்க? அது கல்யாணம். அது கல்யாணம் வேற டிபார்ட்மெண்ட். ரொம்ப சோகமா இருக்கிறப்போ கேக்குற ஒரு பாட்டுனா என்ன பாட்டு சார்? ஆஃப் பண்ணிட்டு கம்முன்னு பத்து பாட்டாவது கீட்டாவது சோகமா இருக்கும்போது என்ன பாட்டுங்க சார்? நீங்க என்ன பண்ணுவீங்க சார் ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா? இல்ல போட்டு ஹம்மா ஹம்மா கேட்பேன். வந்து அப்போ வாக்மேன்லாம் இருக்கும், கேசட் தேய கேட்கறது அந்த மாதிரிலாம் பண்ணி ஃபுல் லிரிக்ஸ் பாடுவேன் நான். ரேப்பு கீப்பு பேட்டர் ரேப் சாங் இருக்குல்ல, ஃபுல் ரேப் பாடுவேன். ஏய் சாரா என் துண்டு போயிட்டு கருவாடு எல்லாம் ஃபுல்லாக பாடுவேன் நான். இப்போவும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ அது கேட்டு கேட்டு நான் ஃபுல் பாட்டு பாடுவேன். எங்கள் அம்மா என்னை பார்த்துட்டே இருந்தாங்க. அப்போ நான் ஹிந்தி சப்ஜெக்ட்ல கொஞ்சம் வீக்கு. ஏன்டா இதெல்லாம் நல்லா பாடுறானேன்னு ஒரு ஐடியா பண்ணி வாக்மேனில் ஹிந்தி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கைடை பார்த்து ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி எனக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்தா எல்லா கொஸ்டினுக்கும் ஸ்கூலில் நான் ஆன்சர் பண்ணுறேன். எல்லாரும் மாதிரி பயப்படுறாங்க. டீச்சரே பயந்துட்டாங்க. என்னாச்சு இவனு தனியாக டியூஷன் போகிறானா, என் மேலே நம்பிக்கை இல்லாமல் தனியாக டியூஷன் போகிறானா என்னன்னு தெரியல. எல்லாத்துக்கும் லாஸ்ட்டில் யாருக்குமே பதில் தெரியலன்னா, ரவி யூ ஒன்லி டெல் மேம், இதுவும் உனக்கு தெரியணும். அப்படியே நடுவில் எங்கேயா மறந்துச்சுன்னா ஃபுல்லாக ஆஃப் ஆகிடுவாங்க. அப்படியே அதை மக்கடிச்ச மாதிரி ஒப்பிக்கணும். ஸோ ஐ டெடிகேட் அந்த மாதிரி பென் வச்சு கேசட்டை சரி பண்ணுற மாதிரி லைட்டாக சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெடி மேம் நவ் யூ ஆஸ்க் மீ அப்படின்னு ஃபர்ஸ்ட்லேருந்து திருப்பி அந்த ஆன்சர் சொல்லுவேன். ஸோ ஐ டெடிகேட் மை ஸ்டடீஸ் ஆஃப் ஹிந்தி டு ரஹ்மான் சார். ஸோ ரெண்டு வரி அப்படி எங்களுக்காக பாட முடியுமா? ஏ அம்மா பேட்ட ஐயம் பேட்ட தேனாம் பேட்ட தேங்காய் மட்டை ஏ சாரா என் கருவாடு துண்டு பீடி வாலு குடிச குப்பை தொட்டி பக்கத்தில் டீ கடை கொஞ்சம் அப்புறமா நம்ம இது பண்ணிக்கலாம். டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீங்க எவ்வளவு சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க சொல்லிருப்பீங்கன்னு அவங்க தப்பா நினைச்சு.